நீங்க ஒரு கழுதைக்கு ஓவரா அடிக்கடி போய் மைக்க நீட்டுனீங்கன்னா அந்த கழுதை தன்னை நினைக்கும் தான் ஒரு சிங்கம் உண்டு. அப்ப கவிதை எழுதியதற்காக கொலை செய்த ஒரு நபரைத்தான் ராமநாதன் அர்ஜுனா தனது தலைவர் என்று சொல்கின்றார். தனக்கு வாக்கு போட்ட மக்களுக்கே தூக்கி காட்டுற ஆளுண்டா நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட மென்டாலிட்டி அவர்கிட்ட இருக்கணும். சொந்த மக்களுக்கு எதிராக துப்பாக்கியை நீட்டினவர் தான் பிரபாகரன் என்று சொல்றார். கடைசி யுத்தத்தில் யுத்த களத்திலிருந்து தவறி தப்பி ஓடின மக்களை சுட்டுக் கொன்றவர் தான் பிரபாகரன். அர்ஜுனா ராமநாதன் என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் தனது தலைவராக ஒருவரை அடிக்கடி கடவுள் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். யார சொல்றார்? இந்த நாட்டில் 40 வருடங்கள் யுத்தம் ஒன்றுக்கு காரணமான இலங்கையில உங்களுக்கு தெரியுமோ தெரியா செல்வி என்கின்ற தியாகராஜா செல்வநிதி என்கின்ற ஒரு கவிஞர் இருந்தார். யாழ் பல்கலைக்கழகத்தின் 3ஆம் ஆண்டு மாணவி, 3ஆம் வருட மாணவி செல்வி என்று அழைக்கப்பட்டவர். அவர் எழுதிய ஒரு கவிதைக்காக அந்த பெண்ணை இவர் தலைவர் என்று சொல்கின்ற பிரபாகரனின் நாட்கள் சுட்டுக் கொண்டார்கள். அந்த கவிதை ராமனாக நான் நினைத்தவர் ராமனாக மாறி என்னை சிறைப்பிடித்தார் என்கின்றதான் அந்த கவிதை. அப்ப கவிதை எழுதியதற்காக கொலை செய்த ஒரு நபரைத்தான் ராமநாதன் அர்ஜுனா தனது தலைவர் என்று சொல்கின்றார். அப்ப தலைவர் காட்டிய வழியில ஒரு காணி பிரச்சனை, ஒரு ஒரு என்ன பவுண்டரி, ஒரு எல்லை பிரச்சனை உண்டு, ஒரு படல பிரச்சனை. சரியா சொன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்குதான் இந்த படல பிரச்சனை நிறைய பேர்கிட்ட இருக்கு. யாழ்ப்பாணம் பூரா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அடிபட்டு கொல்லுப்பட்டு கொலை வரைக்கும் போன சம்பவங்கள் இருக்கு. அப்ப அவ்வாறான ஒரு கான்ஃபிளிக்ட், ஒரு முரண்பாடை தீர்க்கிறதுக்கு தனக்கு வாக்கு போட்ட மக்களுக்கே தூக்கி காட்டுற ஆளுண்டா நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட மென்டாலிட்டி அவர்கிட்ட இருக்கணும். அதாவது ஒரு சாதாரண கான்ஃபிளிக்ட், ஒரு சாதாரண காணிப்பிணக்கு எல்லை பிரச்சனையை கூட தீர்ப்பதற்கு இவர்களுக்கு துப்பாக்கி தேவைப்படுகின்றதே தவிர இவர்கள்ட்ட வேற அந்த கான்ஃபிளிக்ட் ரிசல்யூஷன் என்று சொல்லப்படுகின்ற பிணக்குகளை தீர்ப்பதற்கு வேறு விதமாக சிந்திக்க தெரியாத நபர்களை தலைவர்களாக வைத்திருப்பவர்கள். இப்ப எங்கள்கிட்ட நீங்க கேட்டீங்கண்டா, இப்ப நாங்க பெரியாரையும் அம்பேத்கரையும் தலைவர்களாக சொல்றதால நாங்கள் இப்ப அருண் சித்தார்த் உங்களுக்கு ஹிருனிகா யாழ்ப்பாணத்தில் வச்சு அடிச்சான்னு அடிக்கடி சொல்லுவீங்க. ஒரு பெண்ணொரால் லிட்ட நாங்கள் அடிவாங்கல, ஆனால் ஒரு பெண்ணுக்கு அடிக்க கூடாது என்றுதான் எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அப்ப நீ ஒரு தலைவனாக உன்னால ஒரு காணி பிரச்சனையை கூட உன்னால கதைச்சு தீர்க்க முடியல. அப்ப இது தமிழ் மக்கள் நீங்க தான் யோசிக்கணும், என்ன மாதிரி ஒரு ஆக்களை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள். எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு சந்தோஷம். ஏனென்றால் இந்த தமிழ் தேசியம் பேசுகின்றவர்களும் பிரபாகரன கடவுள் என்று சொல்பவர்களும் இவ்வாறு தான் நடந்து கொள்வார்கள். நல்ல காலம் சுடாமல் விட்டது. நாங்கண்டா சொல்றோம், இந்த நபர் உங்களை சுட்டிருப்பார், சுட்டுத்தான் இவர்கள் பிரச்சனையை தீர்த்து கொண்டார்கள். அதனுடைய நீட்சி தான் இது. சுடாம அமைதியாக இருந்து பேசக்கூடியவர்கள் இவர்கள். ஒரு பெண், நீங்க ஒரு பெண்ணு, ஒரு ஆண் சக பெண்களை, இந்த உலகத்தில் வாழ்கின்ற சக பெண்களை எவ்வாறு மரியாதைக்குட்படுத்துகின்றார், எவ்வாறு மரியாதை செலுத்துகின்றார் என்பது உலகத்தில் ஏனையவர்களுக்கு புரிய வைக்கும். அவர் எவ்வாறான ஒரு பெண்ணுக்கு பிறந்திருப்பார் என்று, அவரை பெற்ற பெண் எவ்வாறானவராக இருப்பார் என்பதற்கு அத்தாட்சி அவர் ஏனைய பெண்களுடன் எவ்வாறு நடந்து கொள்றார் என்றது. அப்ப இது நாங்க உங்கள்கிட்ட விடுறோம். குருடர்கள் நாட்டில் குருடர்களை ஆழ்வார்கள், முடவர்கள் நாட்டில் முடவர்களை ஆட்சி செய்வார்கள். மற்றது மீடியாக்களுக்கு சொல்லிக் கொள்ளணும். இந்த ஆங்கிலத்தில் சொல்றது, இஃப் யூ கிவ் டூ மச் அட்டென்ஷன் மேக்ஸ் அ டொங்கி திங் ஹி இஸ் அ லயன். நீங்க ஒரு கழுதைக்கு ஓவரா நீங்க வெளிச்சம் கொடுத்தா, நீங்க ஒரு கழுதைக்கு ஓவரா அடிக்கடி போய் மைக்க நீட்டுனீங்கன்னா அந்த கழுதை தன்னை நினைக்கும் தான் ஒரு சிங்கம் உண்டு. சரியா? அப்ப நீங்க இப்ப கழுதைகளுக்கு தொடர்ச்சியாக மயக்க நீட்டுறதால அந்த கழுதைகள் தங்களை சிங்கங்களாக நினைத்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்கின்றன. இது உங்களோட தலைவி, இது எங்களுக்கு நல்ல. நாங்க திருப்பி உங்களுக்கு சொல்றோம், இவ்வியல போன்றாக்க பிரபாகரன தலைவன் என்று சொல்கிறவர்கள் இவ்வாறு தான் நடந்து கொள்வார்கள். அவர்களுக்கு இதை விட வேற வகையில நடந்து கொள்ள தெரியாது. சொந்த மக்களுக்கு எதிராக துப்பாக்கியை நீட்டினவர் தான் பிரபாகரன் என்று சொல்றார். கடைசி யுத்தத்தில் அந்த யுத்த களத்திலிருந்து தவறி தப்பி ஓடின மக்களை சுட்டுக் கொன்றவர் தான் பிரபாகரன் அவருடைய படையினர். ஆகவே எங்களுக்கு வியப்பில்லை, அர்ஜுனா ராமநாதன் தனக்கு வாக்கு போட்ட மக்களையே சுட்டு கொன்றாலும் கொல்லக்கூடியவர். நல்ல காலம் நீதிமன்றம் அந்த துப்பாக்கியை தனது சான்று பொருளாக கைப்பற்றி இருக்கிறதால நீங்க தப்புனீங்க என்றுதான்
எங்களுக்கு சொல்லலாம். என்ன கேட்டா அர்ஜுனா ராமநாதன் மேலும் மேலும் இந்த அரசியல்ல இருக்க வேண்டிய ஒரு நபர் இருந்தால்தான் உங்களுக்கு விளங்கும் இந்த தமிழ் தேசியம் எவ்வாறானவர்களை உருவாக்கி இருக்குது என்று அல்ஃபிரட் துரைப்பா முதற்கொண்டு அமிர்தலிங்கம் முதற்கொண்டு இப்ப எங்களுக்கு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் கூட மிக சிறந்த அரசியல் தலைவர்கள் அனைவரையும் பிரபாகரனின் துப்பாக்கி பலியெடுத்து கொலை செய்த பிறகு எஞ்சி இருக்கின்ற அந்த அரிதட்டில் அரிச்ச பிறகு கஞ்சலும் குப்பையும் தான் மேல இருக்கு, நல்லதெல்லாம் கீழே போயிடும். அந்த மாதிரி கஞ்சலும் குப்பையும் இன்றைக்கு உங்களுக்கு தலைவர்களாக வந்திருக்குது. இது நீங்களாகவே உருவாக்கி கொண்டது. ஆகவே இதை நீங்க அனுபவிச்சு தான் ஆக வேண்டும். நன்றி, வணக்கம். சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.